ரோகோ ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ். எஸ், அடுத்து வரப்போற 8 மந்த்ஸ்ல நம்ம விராட் கோலி அவர்கள் அந்த ஒரு 100 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வேர்ல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஒடியெல்லாம் அதிகரிக்கலாமே, கொஞ்சம் வேர்ல்டுல வந்து நிறைய டூர் போலாமே, டூர் போய் நிறைய ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் இந்தியா விளையாடலாமே அப்படின்னும் போது எஸ், பிசிசிஐ நிறைய நாடு ஒன் டே இன்டர்நேஷனல்ஸை அதிகம் பண்ணுங்க டூர்ல, அது மட்டும் இல்லாம அதிகமா டூர் போங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு கிரேஸ் பார்த்தீங்களா? அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா A+B² இப்போ வந்து ஒரு 20 அரௌண்ட் மேட்சஸ் இருந்தது, இப்போ 30 அரௌண்ட் மேட்சஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படின்னா எவ்வளோ வந்து பாசிபிலிட்டி ஆஃப் கோலி ஹிட்டிங் த செஞ்சுரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர். ஏன்னா ஆல்ரெடி இஸ் கோலி இன் டெட்லி ஃபார்ம். ஐபிஎல் வேற விளையாட போறாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய டூர் வரப்போகுது. ஸோ இதுதான் இப்போ நடக்க போகுது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் வந்து எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 1 இயர் கூட கிடையாது. ஸோ எல்லா நாட்டிலையும் 2027 அந்த கிரேஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வரணும்னா இந்த 2020 வேர்ல்டு கப் இல்லை 2020 சீரியஸ் எல்லாம் கொஞ்சம் மறக்க வைக்கணும். அப்போதான் அந்த 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆவாங்க மக்கள். அது மட்டும் இல்லாம க்ரௌட் புல் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு எலமெண்ட் வேணும். அந்த மாதிரி எலமெண்ட் வந்து வேர்ல்டுலயே இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிலர் தான், அதாவது ரொம்ப சீனியர்ஸா இருந்து இன்னும் ரிட்டையர்ட் ஆகாம இருக்கவங்க தான் அந்த க்ரௌட் புல்லிங்க்கு அட்ராக்ஷனுக்கு உருவாவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் இந்தியால. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டூரு லைக் யூகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து. ஸோ யூகேக்கு வந்து ஐபிஎல் முடிஞ்ச கையோட நம்ம டூர் போறோம். அதுல வந்து விளையாட வேண்டிய ODI ஃபார்மேட்ல எக்ஸ்ட்ரா 2 ODI வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும், அதுல வந்து T20 கம்மியா பண்ண போறதாகவும் ஒரு தகவல். ஸோ இது ஃபர்ஸ்ட். நீங்க யூகே வரைக்கும் வந்துட்டீங்களே, எங்க நாட்டு கூடயும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஒன் டே வந்து அடிஷனலா விளையாடுங்கன்னு சொல்லி அயர்லாந்து வந்து பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வரும்போது இந்த இயர் எண்ட் வரும்போது டூர்ல அடிஷனலா இன்னொரு 3 ODI வந்து இந்தியா கூட ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2027 வேர்ல்டு கப் வந்து ப்ரொமோட் பண்றது. ஸோ அடிஷனலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல அந்த ஃபார்மேட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும் 2027 வேர்ல்டு கப்புக்குள்ள. முக்கியமா என்னன்னா கொஞ்சம் ரெவென்யூ கிரியேட் ஆகும் அந்தந்த போர்ட்ஸை நடத்துறதுக்கு. ஸோ இதை தவிர்த்து வந்து டிவி வியூவர்ஷிப், இது நிறைய ஆட்ஸ், ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இப்பத்துல இருந்தே ODI வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, we have started preparing for 2027 வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கப்பையும் தட்டி தூக்குறோம், விராட் கோலியோட 100ம் பாக்குறோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி ரெகுலரான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.